இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சட்னியை ட்ரை பண்ணியே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். நான் என்னோடய ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக தனியா ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 ஸ்பூனுக்கு சீரகம், 1 ஸ்பூனுக்கு தனியா ஆட் பண்ணியிருக்கேன். காரத்திற்கு வரமிளகா ஒரு 5 இல்லை 6 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பிரட்டி எடுத்துக்கலாம். இது கூடயே தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பிரட்டி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். புளிப்பு காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தேவையான உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு அதே பேனில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க சட்னியும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக 2 பிரட்டி எடுத்தோன்னா சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.